பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட இங்கே எப்படியாவது பழனி கல்யாணத்தை நடத்திய தீர்ந்து நினச்ச பாண்டியனுக்கு பாண்டியன் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு சம்மதம் இல்லை, மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறத மறைச்சிட்டு எங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்க நினச்ச நீலாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. அப்போது பாண்டியனுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு கூட தான் புரியல. இந்த இருக்கிறாரே மாப்பிள்ளை, இவன் படிக்கலை, சரியான வேலைக்கு போகல, இவன் அண்ணனுங்க மோசமானவங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதோ பண்ணுவானுங்க, இப்படி என்னென்னமோ சொன்னியே. ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கு என்னமோ எனக்கு குறை இருக்கு. இவன் எப்படியாப்பட்டவன்? சொல்லப்போனா இவனால் குழந்தையே பெற்றுக்க முடியாது, கொஞ்ச நாள் இறந்து போயிடுவான் அப்படிங்கிற உண்மையை என்கிட்ட சொன்னியா நீ அப்படின்னு கேட்க, பாண்டியனும் என்னங்க சொல்றீங்க, நீங்க என்னமோ புதுசு புதுசாக சொல்றீங்களே, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, போதும் நிப்பாட்டியா, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, உங்கள்கிட்ட யாரோ தவறா சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி பழனிக்கு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, அவன் நல்லவங்க, நல்லாதாங்க இருக்கான், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த நோயும் இல்லைங்க, அவன் 100 ஆயுசு வரைக்கும் நல்லபடியா வாழ்வாங்க, நீங்க நம்பி பொண்ணை கொடுங்க. இல்லைங்க, எங்களுக்கு கிடைச்ச தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் தான், அப்படி இருக்கும்போது நாங்க இதுல ரிஸ்க் எடுக்க விரும்பல, எங்க பொண்ணுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம், எங்களால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது, நீங்க வேற பொண்ணை பாத்துக்குங்க. யோ, என்னையா பேசிட்டு இருக்க, இதை நீ ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியதானே, கல்யாணம் மேல வரைக்கும் வந்துட்டு கல்யாணத்தை நீ நிப்பாட்டுறது சரியா படுதா உனக்கு? என்ன பண்றது, எனக்கு உண்மை இப்பதான் தெரிய வந்துச்சு, அதுக்காக உண்மை லேட்டு தெரிஞ்சதுன்னு போனா போதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் பொண்ணு ஒன்றும் தியாகி கிடையாது. இப்போ என் பொண்ணு கல்யாணம் இருக்கு, ஜி கல்யாணம் பண்ண வரைக்கும் இருக்கு, அப்போ என் பொண்ணுடைய வாழ்க்கையை வச்சு பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஆகாமே இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அது அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் சொல்றேன், இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லை, ஆமா நீங்க போலாம் அப்படின்னு அவரு பொண்ணு அழைச்சிட்டு போறாரு. அப்பதான் தெரியுது இதுல ஏதோ சிக்கல் நடந்திருக்கு, எவனோ தேவையில்லாம பழனியை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கான். அது ஏன் எவனோ, கண்டிப்பா பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறது பழனியோட அண்ணனுங்க தான். அப்போ அவனுக்கு தான் இந்த வேலையை பார்த்துருப்பானுங்க, இந்த கேட்டுட்டே வேலையை அவங்களை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ பாண்டியன் செம்ம ஆத்தத்தில் இருக்காரு. இங்க பழனி அப்படியே நில குறைஞ்சி போயிறாரு. பழனியை போய் அப்பதான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பழனி அழாதப்பா, எல்லாம் சரியாயிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. பழனி ஒண்ணு, பாத்தியாத்தா, நான் அப்படி பெருசா எதுவும் ஆசைப்படல, நான் ஆசைப்படுறது என்ன, இந்த கல்யாணம் தான், அதுவும் நீ ஆசைப்பட்டேன்னு உன் ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனா அதை கூட என்னால நிறைவேற்ற முடியல பாரு, நான்லாம் பிறந்தது வேஸ்டாத்தா, எனக்கு இனிமே கல்யாணம்லாம் வேணாம், கல்யாணம் ஒன்று தான் எனக்கு கேடா, நான் பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டு போனாத்தா அப்படின்னு பழனி ரொம்பவுமே மனசுடைஞ்சு பேசுறாரு. இங்க அப்பத்தாவும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாம இருறா பழனி, கண்டிப்பா உன் மச்சான் பாண்டியன் ஏதாவது ஒன்று பண்ணுவார்றா அப்படின்னு சொல்லும்போது இங்க செம்ம மாசா என்ட்ரி வராங்க. முத்துவேலும் சக்திவேலும் குமாரும் 3 பேரும் வராங்க. இங்க அப்பதான் பொண்ணுட்டுக்காரங்க இங்க சக்திவேலை பார்த்துட்டே போறாங்க. போனதும் இங்க சக்திவேல் ஒண்ணு, டேய் பழனி, என்னடா ஏன் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இங்க இருக்கவங்க கல்யாணம் நின்று போச்சுங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பழனிக்கு பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னையா சொல்றீங்க, கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு இப்போ போய் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்களா, எதுவும் நான் கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, இங்க ஒண்ணு சக்திவேலு, அண்ணன் விடுங்கண்ணே, அவன் போனா போயிட்டு போறான் விடுங்க, நம்ம தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இழப்பு அவனுக்கு தானே, அவ பொண்ணு தானே இழப்பு, அவ பொண்ணு எங்க போய் எப்படி வாழ்றாங்க பார்த்துருவோம், நம்ம தம்பி வேணும்னு சொல்லிட்டு போறாளா அவ அப்படின்னு இங்க பழனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இது பழனி எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இது நம்ம அண்ணனுங்களா அப்படி பேசுறானுங்க, அப்போ இது யாருடைய வழியா இருக்கும், நம்ம அண்ணனுங்க அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதுவும் பண்ணலையா, ஒண்ணுமே புரியலையேன்னு பழனி இங்க யோசிக்கிறாரு. அப்போ ஒண்ணு இங்க முத்துவேலு, டேய் பழனி, ஏன் சோகமா இருக்க, இங்க படுறா, நாங்க தான் அப்பயே சொன்னோம்ல, இந்த பாண்டியன் அரையும் குறையுமோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருப்பான், இதுதான் அண்ணனுங்க நாங்க இருக்கோம்டா, எங்கள்கிட்ட சொல்லு, நாங்க பாக்குறோன்னு சொன்னோம், நாங்களும் அந்த தீர விசாரிச்சு பொண்ணு எப்படி, அவன் குடும்பம் எப்படி என்னன்னு
முழுமையா விசாரிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்போம். ஆனா இவன் எங்களை அசிங்கப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணணும், அது மூலியமா நாம பெரிய தியாகின்னு காட்டணும் அப்படின்றதுக்காக அவசர அவசரமா கல்யாணத்தை ரெடி பண்ணான். கடைசியில பாரு, லாஸ்ட்ல எல்லாம் வேஸ்டா போச்சு. சேரா பழனி, இப்பவும் ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன யாருமா இல்ல, அண்ணனுங்க நாங்க இருக்கோம்டா. நாங்க இருக்கும்போதே நீ அழுவுற? இந்த பாரு, எங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு, அதனாலதான் அண்ணனுங்களே ஒரு பொண்ணு அழைச்சு வந்திருக்கோம். இந்த பொண்ணு பத்தியா, நல்ல பொண்ணு தான், உனக்கு ஏத்த பொண்ணு. இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அண்ணனுங்க நாங்க சொல்றோம், நாங்க சொன்ன மாதிரி எங்க தலைமை உனக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் பழனிக்கு எல்லாமே புரிய வருது. அப்போ இந்த கல்யாணத்தை கெடுத்தது நீங்க தான். ஏன்னா என்னோட கல்யாணம் நின்று போயிடும் தெரிஞ்சால்தான் நீங்க ஒரு பொண்ணை உடனே அழைச்சு வந்திருக்கீங்க. இல்லைன்னா உங்களால எப்படி ஒரு பொண்ணு அழைச்சிட முடியும்? அப்போ நீங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்க, சதிக்காரங்க அப்படின்னு புரிஞ்சுட்ட பழனி உடனே கைத்தட்டாரு. கைத்தட்டி, நல்லா இருக்குண்ணே, நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. கூட பிறந்த ஒரு தம்பிக்கே இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணி சொல்ற? சி, போதும் நிப்பாட்டுங்க. நீங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்க தான் தெரிஞ்சு போச்சே. என் கல்யாணத்தை நிப்பாட்டி அப்புறம் நீங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் உங்க ஆசை. ஆக மொத்தம் நீங்க என்ன நடந்தாலும் சரி உங்க தலைமையில கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக என்ன எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்துவீங்க, எப்படி வேணாலும் காயப்படுத்துவீங்க, கஷ்டப்படுத்துவீங்க. ஆனா தம்பி எவ்வளவு அசிங்கப்படுவாங்கிறத யோசிக்கவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க சுயநலம், உங்க கௌரவம் அதான முக்கியம். அப்படி நீங்க பாக்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி உங்களுடைய மரியாதையை காப்பாற்றணும்னு எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. என்ன அசிங்கப்படுத்தி நீங்க அது சந்தோஷப்படும் போது அப்படியேப்பட்ட நீங்க எனக்கு தேவையும் இல்லை. நீங்க பாக்குற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியமும் இல்லை. அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கல்யாணமே தேவையில்லை, நான் இப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு இங்க முத்துவேலுக்கும் சத்தியலுக்கும் செருப்பா அடிச்ச மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு இங்க பழனி பாண்டியனையும் கோமதியும் அழைச்சிட்டு அந்த மண்டபத்தை வெளியில போறாரு.